සහ දේශපාලන හිතවත්කම් அரசியல் அதிகாரம் மற்றும் அரசியல் தொடர்புகளை முறைகேடாக பயன்படுத்தி பலவந்தமாக மேற்கொள்ளப்படும் சட்டவிரோதமாக காணிகளை கையகப்படுத்தல், சட்டவிரோதமாக காணிகளை நிரப்புதல் மற்றும் கடலோரங்களில் சட்டவிரோத கட்டுமானங்கள் காரணமாக கிழக்கு மாகாணத்தில் சமூக, பொருளாதார மற்றும் நிர்வாக ரீதியிலான பல பிரச்சினைகள் தோன்றியுள்ளன. யுத்தம் முடிவடைந்து 16 ஆண்டுகள் கடந்திருப்பினும் இடம்பெயர்ந்த மக்களை நிரந்தரமாக மீள்குடியமர்த்துவதில் முறை சார்ந்த வேலை திட்டம் ஒன்று அமல்படுத்தப்படாமையினாலும் மற்றும் நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கும் பொழுது அளவுகோல்களை கடைபிடிக்காமையினாலும் மாகாணத்தின் அபிவிருத்தி பணிகளுக்கும் தேசிய பாதுகாப்புக்கும் நேரடியாக தாக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த பிரச்சினைக்கு துரித மற்றும் நிரந்தர தீர்வுகளை கண்டறிதல், சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை மேற்கொள்ளல் மற்றும் நிறுவன ரீதியிலான ஒருங்கிணைப்புகளை பலப்படுத்துவதற்காக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள கீழ்வரும் யோசனைகளை அமுல்படுத்துவதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. නැගෙනහිර පළාත් ඉඩම් ආරක්ෂා කිරීම නමින් கிழக்கு மாகாண காணிகளை பாதுகாத்தல் எனும் பெயரிலான தென் மாகாண முன்னாள் காணி ஆணையாளர் மற்றும் தற்போதைய தென் மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் சேனக்க பல்லியகுர்கேயின் தலைமையில் ஏற்புடைய நிறுவனங்களின் பிரதிநிதிகளோடு கூடிய குழு ஒன்றை நியமித்தல், பிரதி பொலிஸ்மா அதிபர் ஒருவரின் தலைமையில் விசேட அலகொன்றை உடனடியாக நிறுவுதல், அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற அனைத்து சட்டவிரோத காணிகளை கையகப்படுத்தல் மற்றும் நிரப்புதல் போன்றவற்றை நிறுத்துவதற்காக பாதுகாப்பு பிரிவினருக்கு முழுமையான அதிகாரத்தை வழங்குதல். இலங்கை மகாபலி அதிகார சபையால் 5 ஆண்டுகளுக்கு அல்லது அதற்கு முன்னர் வர்த்தக பெறுமதியுடன் வழங்கப்பட்டுள்ளதும் ஆனால் இதுவரை எவ்வித கருத்திட்டங்களையும் ஆரம்பிக்காதுள்ள காணிகளை உடனடியாக அரசுக்கு எடுத்தல், அவ்வாறு எடுக்கப்படுகின்ற காணிகளை பிரதேச செயலாளர்களுக்கு பாரப்படுத்தி முறை சார்ந்த வேலை திட்டத்தின் கீழ் பிரதேச மக்களின் அபிவிருத்திக்காக வழங்குதல், கிழக்கு கரையோர பகுதிகளில் காணப்படுகின்ற உச்ச ஆற்றல் வளங்களை பயன்படுத்தி கடலோர சூழலை பாதுகாக்கும் வகையில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு துரிதமான முறையான திட்டத்தை தயாரித்தல், கிழக்கு கரையோர பிரதேசங்களை அண்டிய பகுதிகளில் ஹோட்டல்களை நடாத்திச் செல்லும் போது அரச ஊழியர்கள் பக்கச்சார்பின்றியும் வெளிப்படைத்தன்மையோடும் சட்டம் அமுல்படுத்தப்படுவதை உறுதிப்படுத்துகின்ற பொறுமுறையை தயாரித்தல். විනිවිධ භාවයකින් යුතුව නීතිය ක්‍රියාත්මක කිරීම සාතික කිරීම